ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வேல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் சி அண்ட் குரூப் டி லெவலில் போஸ்டிங்ஸோட வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணுவீங்க, ஐடிஇ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 19th அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்ல இருந்து பாருங்கள் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 19th அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் குரூப் சி அண்ட் குரூப் டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் சேலரி 19,900 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். அதே குரூப் டி லெவல் போஸ்டிங்க்கு வந்து 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ போஸ்டிங்கோட லொக்கேஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து நார்த் சைடு தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெவல் 2 கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th வந்து நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 12th ஈக்குவலண்டாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் 12th வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து நீங்கள் வந்து என்சிவிடி எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து டெக்னீஷியன் கிரேடில் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் லெவல் 1 கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சுட்டு என்இசிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 10th நீங்கள் முடிச்சுட்டு ஐடியில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கலோ இல்லைனா எலக்ட்ரிக்கலோ எஸ்என்டி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெவல் 2 கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது 2 கேட்டகரிக்குமே. அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம், அதுக்கான ஃபைல் சைஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ₹250 நீங்கள் பே பண்ணுவீங்க. அது யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி, ஆல் ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ₹250 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ₹500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ₹500 பே பண்ணவங்களுக்கு வந்து ₹400 வந்து ரீஃபண்ட் கிடைச்சிரும். அதே ₹250 பே பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ₹250 வந்து ரீஃபண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அது எக்ஸாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 60 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் வந்து நடக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1/3 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனா 1/3 வந்து மார்க் டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு மார்க்ஸ் ஆன் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து ஒரு 40 மார்க் வந்து தராங்க. அந்த இது வந்து பார்த்தோன்னா நேஷனல் ஈவெண்ட்ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்டேட் ஈவெண்ட்ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து இந்த இவங்க கொடுத்துருக்கூடிய லெவலில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா அதுக்கு தனித்தனியாக வந்து மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்க் வந்து பார்த்தோன்னா யார் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக எடுக்கிறாங்களோ ஸோ ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இந்த மார்க் இந்த சர்டிஃபிகேட்டோட மார்க் இது ரெண்டையும் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 100% வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்திலேயே நீங்கள் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலபஸ்மே வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.